கருவெளியை தவிர எல்லா இடத்துலையும் ரத்தம் போகும். அப்போ எந்த இடத்துல கழிவுகள் தேங்கி நிற்கணும் உங்களால் சொல்ல முடியுமா? எந்த இடத்துல கழிவு தேங்கி நிற்குதோ அதுக்கு பேர் நோய். பேர் நம்ம என்னோட வச்சுக்கலாம், கழிவுகள் தேக்கமே நோய். அப்போ எந்த கழிவு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், வயிற்று கிளீன் பண்ண பிரச்சனை கிளியர் ஆகிருன்னு நினைக்கிறோம். எறும்பு மண்டலம், தசை மண்டலம், நரம்பு மண்டலம் எல்லா இடத்துலையும் நச்சுத்தன்மை உள்ள நிற்கும். இந்த ஸ்கின்ல 7 லேயர் இருக்கு, 7 லேயரில் நச்சுத்தன்மை நிற்கும். உங்களால் எப்படி வெளியே எடுக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. அப்போ எல்லா நோயும் நம்ம உடம்புக்குள்ள உள்ள வரதான் ஆரம்பிக்கும். அப்போ வள்ளுவரை என்ன சொல்றாருன்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணி 3. நம்ம உடம்புல வந்து 3 விஷயம் இருக்குது, வாதம், பித்தம், கபம். இது 3ம் குறைஞ்சாலும் நோய் வரும், அதிகமானாலும் நோய் வரும். இது எப்போ சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு மனிதனோட உடம்புல வாதம், பித்தம், கபம் எப்போ சரியா இருக்குங்க? அசுமைங்க வந்து ஏகப்பட்ட கேள்வி இருக்கு. கரெக்டுங்க சார் சொல்றது கரெக்டா. உண்மையாக அவருக்கு ஒரு பாராட்டு கொடுக்கலாம் சார். சார், ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது வாதம், பித்தம், கபம் சரியா இருக்கும். வாழ்க்கை முறையிலும் உணவு முறையிலும் மாற்றம் ஏற்படும் பொழுது வாதம், பித்தம், கபம் இன்பேலன்ஸ் மாறும். மாற்றம் வந்தா இது அடிப்படை நோய்க்கு காரணம். வள்ளுவரைய சொல்றாருங்க, வாதம், பித்தம், சிலோத்தம் என்று மருத்துவ நூலோர் கடித்துள்ளார்கள். 3ல் 1 அளவுக்கு அதிகமானாலும் குறைந்தாலும் நோய் உண்டாகும். சித்த மருத்துவட்டு போனீங்கன்னா நாடி பிடிச்சு பார்ப்பாங்க, உங்க உடம்பு வாதோடம்பா, பித்தோடம்பா, கபோடம்பான்னு பார்த்து மருந்து தருவாங்க. ஒருத்தருக்கு ஒரே எல்லாமே மருந்து தரமாட்டாங்க. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நோயோட அடிப்படையில் வந்து வாதம், பித்தம், கபம். இது குறைஞ்சால் அதிகமாக, கூடுனாலும் அதிகமாக. எப்படி கூடும், எப்படி குறையும்? உணவு முறையில் மாற்றம் வந்தால் கூடும், குறையும். தூக்கம் கேட்டாலும் கூடும், குறையும். சரிங்களா? உடற்பயிற்சி இல்லை அப்படின்னாலும் கூடும், குறையும். இப்போ இதை நம்ம இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது குறையுமா கூடுமா நீங்கள் யோசிச்சுக்காங்க. அவங்க உடல்நிலை பொறுத்து ஒன்று கூடு அல்லது குறையும். அப்போ குறைஞ்சாலும் நோய் வரும், கூடுனாலும் நோய். அடிப்படையில் காரணம் என்ன? நம்ம உணவு முறையில் மாற்றம், வாழ்க்கை முறையில் மாற்றம். அப்போ சரி பண்ண வேண்டியது எதுங்க? உணவு முறை, வாழ்க்கை முறை சரினா ஆட்டோமேட்டிக் இது கிளியர் ஆகிருப்போம், அவ்வளோதான். அது நீங்கள் பண்ண முடியுமானா ரொம்ப கஷ்டம். இது இல்லாமல் நோய் வரதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நம்முடைய மனநிலைன்னு சொல்கிறாங்க. உண்மையே பொய்யா சார்? இன்னைக்கு மனோதத்துவருக்கு மூளைக்கு இருக்காங்களே இல்லையா? ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. மனநிலை மாற்றத்தினாலும் சில நோய்கள் நமக்குள்ள வரும். ஒவ்வொரு கெட்ட குணமும் ஒவ்வொரு நோயை உருவாக்கும். பெருமையும் கர்வமும் இதய நோய்களை உருவாக்கும். கவலையும் துயரமும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்கும். துக்கமும் அழுகையும் சுவாச நோய்களை உருவாக்கும். பயமும் சந்தேகமும் சிறுநீரகத்தை சீரழிக்கும். எரிச்சலும் கோபமும் கல்லீரல் நோய்களை உருவாக்கும். பதற்றமும் வெறுப்பும் மனநோய்களை உருவாக்கும். அமைதியும் மகிழ்ச்சியும் அனைத்து நோயையும் குணமாக்கும். சிந்தனைக்கு ஏற்பதான் நமது உடலில் உள்ள சுரப்பிகளின் வேலை நடைபெறுகின்றன. சந்தோஷமாக இருந்தால் நல்ல ஜெல் சுரக்கும், இல்லையேல் அமிலம் போன்று சுரந்து உடல் கேடாகும். நமக்கு என்றும் நாம் தான் டாக்டர். சார், இதுல கவனிச்சீங்கன்னா நம்ம அதாவது உணர்வு முறையில மாற்றம் வரப்ப நோய் வரும்னு சொன்னாங்க. கவனிச்சிங்களா? கவலைப்பட்டாலும் சில நோய்கள் வரும், கோவப்பட்டாலும் நம்முடைய லிவர் டேமேஜ் ஆகும், பயப்பட்டா கிட்னி டேமேஜ் ஆகும். உணர்வுகளுக்கும் நம்முடைய உள்ளுறுப்புகளுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கு, மறந்துட வேண்டாம். அப்போ சந்தோஷமா இருந்தால் என்ன நடக்குங்க? அதே கவனிச்சிங்களா? கடைசியில் சந்தோஷமா இருந்தால் நல்ல ஜெல் நம்ம உடம்புல கூடிய ஹார்மோன் நிறைய செக்ரேட் ஆகும், நமக்கு நோய் இல்லாத ஒரு நிலை உருவாகும். அப்போ சந்தோஷம் மகிழ்ச்சியும் இருந்தால் எந்த நோயும் வராது. இருப்புமா? எங்கே கிடைக்கி? சந்தோஷம் மகிழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு தேடி அலைய நிலைமைக்கு இன்னைக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் மனநிலையில் இப்படி வச்சிருந்தா மட்டுமே ஆரோக்கியமாக நம்மளால் வாழ முடியும். நோய் வந்ததுக்கப்புறம் கஷ்டப்பட்டு என்ன பண்ண போகிறோங்க? கஷ்டப்படுறவங்களையும் கேளுங்க, அந்த வலி வேதனை என்ன அவங்களுக்கு தெரியும். பெட்டில் படுத்துருக்காங்கன்னு வைங்க, அவங்க கிட்ட கேளுங்க. நோய் வந்தால் கஷ்டமானு கேளுங்க, கண்ணீர் விட்டு கதறி அழுவாங்க, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆரோக்கியம் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நோயின்னு ஒரு நிலையை பற்றி கவலையே படுறதில்லை. நமக்கு அப்படி ஒரு நிலை வரும்போது நமக்கு அதுக்கு யாருமே தெரியறதில்லை. சரி, எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க, நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள் நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக் பெட்டில் அட்மிட் ஆவாங்க. சில பேர் திரும்பி வருவாங்க, சில பேர் திரும்பி வரதில்லை. வயசு ரொம்ப கம்மி சார், ரொம்ப கம்மியான முறையில் இன்றைக்கி நிறைய மரணங்கள் நடந்துட்டு இருக்குது. காரணம் நம்ம உணவு முறையிலையும் வாழ்க்கை முறையிலும் உணர்வு முறையிலும் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். அப்போ இதை சரி பண்ணுறப்ப நமக்கு எல்லாமே இருக்குது. அப்போ உடம்பில் 3 சக்தி இருக்குது, கபம், வாதம், பித்தம், கபம். இந்த 3 தோஷங்களின் சமநிலை தான் ஆரோக்கியத்தின் ரகசியம், சீக்ரெட். அவ்வளோதான் ரகசியங்கிறது. எனக்கு இது 3 தான். இது 3ம் சரியாக வச்சுக்கிட்டா ஓகே, சரிங்களா? அப்படி இல்லைன்னா என்ன நடக்கு? ஆட்டோமேட்டிக் லைஃப் டைம் குறையும். இந்தியாவோட லைஃப் டைம் எவ்வளோங்க? 70 வயசு. இங்கே ஒருத்தர் இருக்கிறாருங்க, ஆஸ்திரேலியாக்காரர், அவர் 83. ஒவ்வொரு நாட்டுக்கு உண்டான வயசு கொடுத்துருக்காங்க. இங்கே இந்தியாக்காரங்களுக்கு 67, நமக்கு சப்போர்ட்டுக்கு பாகிஸ்தான் ஒருத்தர் இருக்கிறாரு, பழைய இந்தியா தான், 67 அவருக்கு மட்டும். ஆனால் உண்மையாலுமே 70 வயசு வரல ஒரு ஆரோக்கியமான நிலையில் வாழ முடியுதுன்னு நினைக்கிறீங்களா?
40 வயசுக்கு மேலே உடனே ஃபைல் தூக்கிட்டு அலையிறோம், டாக்டர்கிட்ட போகிறோம். இந்த மீட்டிங்கோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40 வயசுக்கு மேலே ஃபைல் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஃபைலை தூக்கிட்டு இருக்கவங்கள ஃபைலை கீழே வைக்க முடியும். இனிமேல் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாமல் குணப்படுத்திக்க முடியும். அப்போ நம்ம இங்கே மருந்தாக கொடுக்குறோம் கிடையாது, மருந்தும் கொடுக்கல. சரிங்களா? என் டாக்டரும் கூப்பிட்டாங்க, நான் கிளினிக் வச்சக்கூடிய டாக்டர் இல்லை. நிறைய பேர் மீட்டிங் கொடுத்துட்டு கேட்பாங்க, சார் உங்கள் கிளினிக் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. பாரம்பரிய மருத்துவத்தில் கௌரவ முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன் நான், பல நோய்களை குணப்படுத்தி. நான் கிளினிக் வச்சு ரன் பண்ணல. சரிங்களா? அப்போ நமக்கு லைஃப் டைம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டு இருக்கு. 70 வயசு இது யாரும் பார்க்கறது இல்லை. இன்னைக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்லாம் கவனிங்க, 40 to 45 வயசு மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சின்ன வயசுல இருந்துட்டு இருக்காங்க. அப்போ எங்கேயோ பாதிக்கப்படுறதுக்கு நமக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் தப்பாக போய் நினைக்க வேண்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி உணவு முறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால யாருக்கு வேணாலும் இந்த எஃபெக்ட் நமக்கு வரலாம். அப்போ இது இந்த மாதிரி நமக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்குது, சாப்பாட்டில் பிரச்சனை இருக்குது, தண்ணியில் பிரச்சனை இருக்குது. இது என்ன உடம்புக்குள்ள என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பிஹெச் வேல்யூ இன்பேலன்ஸ் ஆகும். அப்போ ரத்தத்தோட பிஹெச் எவ்வளோங்க? 7.4. அப்போது 7.4க்கு கீழே வந்தால் நோய், 7க்கு மேலே வந்தால் ஹெல்த்து. அப்போ நம்ம இந்த அமிலத்தன்மையில் நம்ம உடம்பு இருந்தால் நோய் வரும், காரத்தன்மையில் தான் நோய் வராது. அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ எப்போலாம் நம்ம உடம்பு அமிலத்தன்மைக்கு போகும்? தண்ணினால மாறும், உணவுனால மாறும், தூக்கம் கெட்டால் மாறும், சரிங்களா, காற்றுனால மாறும், மனநிலை மாற்றத்தினால மாறும். இது இன்னைக்கு எல்லாமே தப்பாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு அமிலத்தன்மைக்கு போகும். நம்ம உடம்பு முடிஞ்ச அளவுக்கு காரத்தன்மைக்கு கொண்டு வரதுக்கு போராடு. எவ்வளோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஆனால் நம்ம உடம்பு தப்பு பண்ணாமல் போராடு. ஒரு லிமிட்டு மேலே என்னங்க, அவ்வளோதான் என்னால் முடியலன்று. சார் ஒரு லிவர் டேமேஜ் ஆகி ஒரு பேஷண்ட் கேளுங்க, கேன்சர் பேஷண்ட் கேளுங்க, பிறந்திருந்த ஒரு கேன்சர் இருந்திருக்குமா? கேன்சர் கண்டுபிடிக்கிறப்ப 3rd ஸ்டேஜ் போயிருக்கு அவருக்கு. டாக்டர் ஃபிக்ஸ் பண்ண ஒரு 6 மாதம் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க பாருங்க. இப்போ எங்கள் சொந்தக்காரருக்கு அப்படி தான் நடந்தது. ஒரு சிம்டம்ஸ் எனக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி தெரிஞ்சுது. நான் விட்டு சொன்னேன், பெரியப்பா உங்களுக்கு கேன்சர் இருக்கு மாதிரி, கேன்சர்னு சொல்லி ஏதாவது தொந்தரவு இருக்கு மாதிரி தெரியுது, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. போயா நான் தோட்டத்தில் போய் வேலை செஞ்சுட்டு உடம்பு கல்லாட்டி வச்சுட்டு இருக்கேன், எனக்கு என்ன வரப்போகுதுனாரு. அவரோட சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு நாம் நிறைய நோயாளி பார்த்துட்டு இருக்கோம்ல, அது அறிகுறி தெரிஞ்சது. இப்போ 10 நாளைக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கேன்சர் வந்து 4th ஸ்டேஜ் போயிடுச்சு, இனிமேல் காப்பாற்ற முடியாத நிலைமை கொண்டு வந்து வீட்டில் படுக்க வச்சுட்டாங்க. இப்போ அழுகிறாரு, நீ அன்றைக்கே சொன்னடா, நான் சரியாக கவனிக்காமல் விட்டேன், நான் இப்போ ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், கொடுத்து நம்ம ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம், ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். சில பேர் 4th ஸ்டேஜ்லேருந்து ரிவேஸ் வந்திருக்காங்க, நம்மகிட்ட வந்திருக்காங்க. ஆனால் இதே ஒரு 1st ஸ்டேஜ் 2nd ஸ்டேஜ் இருந்தால் 100% ஒரு வெளியே கூப்பிட்டு வந்துட முடியும். விட்டுறோம். அப்போ யாரும் கேன்சருக்குன்னு போய் செக் பண்ணுறது இல்லை. ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம், அங்கே டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நம்ம உடம்புல. அப்போ டாக்டர் சொல்லுவார், செக் பண்ணி பாருங்கன்னு. செக் பண்ணால் அந்த சந்தேகத்தின் மேலே செக் பண்ணுறதுல அவங்களுக்கு அந்த தொந்தரவு இருக்கும். வேறு ஏதோ டெஸ்ட் பண்ண போய் அப்படி கண்டுபிடிச்சவங்க அதிகமாக இருப்பாங்க. கிளியருங்களா? அப்போது நம்ம உடம்போட பிஹெச் லெவல் கீழே போச்சு அப்படின்னா, நம்ம 7க்கு கீழே இருந்ததுன்னா அது டிசீஸ், 7க்கு மேலே இருந்துன்னா காரத்தன்மை. இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி பார்த்துடலாங்களா எவ்வளோ இருக்குன்னு? அதான் சார் கொஞ்சம் கொடுங்க. பிஹெச் இண்டிகேட்டர் வச்சுருக்கீங்களா? இது ஆர்வ வாட்டர் எங்கே பிடிச்சிங்க? இங்கே வெளியில் வச்சிருக்க எழுத பிடிச்சிருக்காரு. இவ்வளோ வெளியில் கொஞ்சம் குடிச்சிடலாமா? சரி கொடுங்க. இது வந்து பிஹெச் செக் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர். இதில் ஒரு விடுங்க ஆர்வ வாட்டர் தானே? அதில் ஆல்ரெடி ட்ராப்ஸ் போட்டிருந்தீங்களா? அது ட்ராப்ஸ் போட்டிங்களா அதில்? அப்போ ட்ராப்ஸ் போட்டு கொண்டு வந்து கலர் மாறத்தானே செய்யும். முன்னாடி போட்டதால் மாறி வேறு தண்ணி எடுத்துட்டாங்க. அப்போ நம்ம தண்ணி பிஹெச் லெவல் கீழே வேறு தண்ணி எடுத்துட்டாங்க சார், தெரியும் கொஞ்சம் அந்தளவுக்கு கொண்டு வாங்க போகுது. அப்போ இங்கே பிஹெச் லெவல் கீழே வந்ததுன்னா நமக்கு நோய் வரும். 7க்கு மேலேருந்து நமக்கு காரத்தன்மையில் இருந்தால் நமக்கு நோய் வராது. இது ஜெர்மன் சயின்டிஸ்ட் சொல்கிறாருங்க, டாக்டர் ஓட்டோ வாம்பர்க், ஹென்ரிச் வாம்பர்க். இவர் வந்து ஜெர்மன் சயின்டிஸ்ட். 1931 அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வின் பண்ணுறாருங்க. நம்ம உடம்பு அமிலத்தன்மையில் இருந்தால் நோய் வரும், காரத்தன்மையில் தான் நோய் வராத விஷயத்தை கண்டுபிடிச்சி அவருக்கு நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்கிறாரு. 104 வருஷம் ஆச்சு அவர் ஒரு பிரைஸ் வாங்கி. புரியுதுங்களா? அப்போ நம்ம உணவு முறையிலையும் வாழ்க்கை முறையிலையும் மாற்றம் வர்றதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம நோய் தன்மைக்கு போயிடும். நம்மளுடைய பிஹெச் லெவல் வந்து கீழே போயிடுது, அதாவது அதிகமாகிடுது. இங்கே இந்த மாதிரி 7க்கு மேலே இங்கிருந்து கீழே வந்துடுது, அமிலத்தன்மைக்கு வந்துடுது. இவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நோ டிசீஸ் இன்க்ளூடிங் கேன்சர் கேன் எக்ஸிஸ்ட் இன் ஏ அல்கலைன் என்விரான்மெண்ட். உங்கள் உடம்பு வந்து அல்கலைன் காரத்தன்மையின் நிலையில் இருந்தால் எந்த நோயும் வராது. அப்போ நம்ம உடம்பு காரத்தன்மையில் வச்சிருக்கோமா அமிலத்தன்மையில் வச்சிருக்கோமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த தண்ணி,
இந்த தண்ணியில் நீங்கள் டெஸ்ட் பண்ணால் இதனோட பிஹெச்ல வேல்யூ என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இது பிஹெச் இண்டிகேட்டரு. இல்லை ஏதோ மிக்ஸ் பண்ணிருக்கீங்க, இந்த கலர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி கொடுங்க. இப்போ இது என்ன கலர்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? இல்லை இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். எல்லோ லைட் தெரியுதுங்களா, க்ரீன் மட்டும் தெரியுதா? எதுக்கு டெஸ்ட் கையிலே வச்சு பார்த்துருக்கலாம். என்ன கலர்னு பாருங்களேன். கிரீன் கலர் என்ன பாயிண்ட்டுங்க? 5 மாதிரி இருக்கா 6 மாதிரி இருக்கா? 5 தான். சரிங்களா? இதில் ஏதோ ஆல்ரெடி நம்ம டிராப்ஸ் பயன்படுத்திட்டாங்களாட்டு இருக்கு, அவ்வளோலாம் வராது. ஆர்வம் இப்போ இங்கே இருக்கு உங்களுக்கு தெரியும். 4 பாயிண்ட் வரும் சார். 3 அல்லது 4 இவ்வளோ தான் வரும். 3 அல்லது 4 தான் வரும். இப்போ கொஞ்சம் இதில் டிஃப்ரெண்ட் தெரியுது. காரணம் என்ன? இவர் பிடிச்ச வந்து தண்ணியில் ஆல்ரெடி கொஞ்சம் டிராப்ஸ் போட்டார், நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து இப்போ 6 பாயிண்ட்ல நமக்கு 5 to 6 தெரியுது. நம்ம பிளட்டோட பிஹெச் எவ்வளோ சார்? 7.4. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய தண்ணி அமிலத்தன்மையில் இருக்கா காரத்தன்மையில் இருக்கா? இல்லை உங்களுக்கு தெரியலையே நான் சொல்றது. இது நம்ம குடிக்கிற தண்ணி அமிலத்தன்மையில் இருக்கு.